ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீகாளஹஸ்தி சிவனோட கதையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கோயிலில் பெரிய வரலாறே இருக்குது. ஸ்ரீகாளஹஸ்தின்ற பேர் எப்படி வந்துச்சுன்னா, ஸ்ரீன்றது சிலந்தியை குறிக்கும், காளான்றது பாம்பை குறிக்கும், ஹஸ்தின்றது யானையை குறிக்கும். இந்த கோயில் பார்த்திங்கன்னா பஞ்சபூதத்தில் 4வது லிங்கமான வாயு லிங்கம் அமைச்சப்பட்ட இடம்தான் ஸ்ரீகாளஹஸ்தி. நமக்கு தெரியும், பஞ்சபூதம்னாவே நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். நிலம்னா ஏகாம்பரேஸ்வரர் லிங்கம் அமைஞ்ச இடம்தான் காஞ்சிபுரம். நீர் என்கின்ற ஐமுகேஸ்வரர் லிங்கம் அமைச்ச இடம்தான் திருவானைக்காவல். நெருப்பு என்கின்ற அருணாச்சலேஸ்வரர் லிங்கம் திருவண்ணாமலையில் அமைக்கப்பட்டிருக்குது. நான் சொன்ன அந்த 4வது லிங்கம் வாயு லிங்கம் ஸ்ரீகாளஹஸ்தியில் அமைக்கப்பட்டிருக்கு. ஆகாயம் என்கின்ற தில்லை நடராஜர் சிதம்பரத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த 4வது லிங்கம் வாயு லிங்கம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ராகு கேது பூஜை ரொம்ப சிறப்பாக நடக்கணுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு 500 இயர்ஸ்க்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில். இது அந்த 500 இயர்ஸ்க்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா பல நூறு வருஷம் ஒரு வனமாக, அதாவது ஒரு காடாக இருந்துச்சு. அந்த காட்டில் முதல்ல சிலந்தை ஒன்று தான் உமிழ் நீரில் இருந்து அந்த உருவாகும் சிலந்தி வலையை பின் வைத்ததாகவும், பெரும் இடி ஒன்று இடித்ததில் அந்த வலை எரிந்து சாம்பலானதும் அதை பார்த்து சிவபெருமான் அதற்கு முக்தி கொடுத்ததாகவும் ஒரு வரலாறு இருக்குது. அதே போல் தினமும் நாகம் ஒன்று அந்த லிங்கத்தை ஆது தழுவி ஒரு மாணிக்கங்களை கக்கி அர்ச்சனையாகவே செய்து வழிபடும். அதுக்கு பின்னால் யானை ஒன்று தன் தும்பிக்கையால் நீரை வாரி இறைத்து அபிஷேகம் செய்வதாகவும், பின்னர் மலர்களை பறித்து அர்ச்சனையும் செய்ததாகவும் இதில் ஒரு வரலாறு இருக்குது. இதை பார்த்து விட்ட நாகம் ஒன்று என்ன பண்ணிடுச்சா, கோபம் அந்த யானையின் தும்பிக்கையில் சென்று மூச்சடைக்க செய்ததாகவும், சுவாசிக்க முடியாமல் அந்த யானை பாறையில் மோதி கடைசியில் இரண்டும் இறந்து போனதாகவும், இவைகளின் பக்தி மெச்சிய சிவன் பெருமான் முக்தி கொடுத்ததாகவும் ஒரு வரலாறு இருக்குது. அதே மாதிரி ஒரு அந்தணர் ஒருத்தர் அந்த லிங்கத்தை பூஜித்து வந்ததாகவும், அதனை பார்த்த வேடனுக்கு சிவனின் மேல் கொண்ட பக்தியால் பூஜை செய்ய அதிக ஆர்வம் ஏற்பட்டது. அந்தகர் வராத சமயத்தில் அந்த வேடன் என்ன செஞ்சாராம், அவர் வேட்டையாடி கொண்டு வந்த அந்த பன்றி இறைச்சியை சிவபெருமானுக்கு படைச்சிட்டு இருந்தாராம். அந்தணருக்கு ஒரே சந்தேகம், நம்ம இல்லாத போது யார் இந்த பன்றி இறைச்சியை சிவபெருமானுக்கு படைச்சிட்டு வழிபட்டு போகிறாங்க அப்படின்ட்டு அவர் சந்தேகப்படுறதுனால அன்னைக்கு இரவே சிவபெருமான் அவர் கனவில் என்னை நீ நேரில் பார்க்காம ஒளிஞ்சிருந்து பாரு, உனக்கு அந்த உண்மை என்னன்னு புரியும் சொன்னாராம். அதுக்கப்புறம் தான் அந்த வேடன் இங்கே யாரும் இல்லை, நம்ம இறைச்சியை படைச்சிடலான்னு சொல்லி படைச்சிட்டு இருக்கும் போது சிவன் பெருமான் அந்த லிங்கத்திலேருந்து ஒரு கண்ணில் மட்டும் ரத்தம் ஆறே ஓடிட்டு இருந்ததான். அதை பார்த்து வேடனுக்கு தாங்க முடியாமல் அவரோட கண்ணையே அம்பால் எடுத்து அந்த லிங்கத்து மேலே வச்ச உடனே அந்த ரத்தம் நின்றுட்டுருக்கு. நின்ற உடனே அடுத்த கண்ணில் லிங்கத்துலேருந்து மறுபடியும் அந்த ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு. வேடன் இன்னொரு கண்ணையும் அவர் அம்பால் பிடுங்கி அந்த கண்ணையும் வச்சுருக்கார். அதை பார்த்துட்டு வியப்படைஞ்ச அந்த சிவபெருமான் கண்ணப்பா நிற்க கண்ணப்பா நிற்க கண்ணப்பா நிற்க என்று 3 முறை அவருக்கு சொல்லி அவருக்கு காட்சி கொடுத்துருக்காரு. திண்ணனார் என்கின்ற அந்த வேடனின் பெயர் அப்போ தான் கண்ணப்பர் என்று மாறப்பட்டது. அந்த கோயிலில் கண்ணப்பருக்கும் ஒரு இடம் இருக்குன்றத நம்ம அந்த கோயிலுக்கு போனவங்க பார்க்க முடியும். இந்த கதையிலேருந்தே நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். சைவம் சாப்பிட்றவங்க, அசைவம் சாப்பிட்றவங்க யாராக இருந்தாலுமே சிவபெருமான் மேலே வைத்திருந்த அன்பும் பக்தியும் பொறுத்து தான் அந்த சிவபெருமான் ஏற்றுக்கொள்வார். கண்டிப்பாக எல்லாரும் வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த ஐம்பூதம் லிங்கத்தை கண்டிப்பாக பார்த்து அருள் பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.